கோபமும் வாழ்க்கையும் ஆக்கலும் விவரித்தலும் ராமனின் கோசலை. காலை மணி 6. வாக்கிங் போவதற்காக கிளம்பினார் செந்தில்நாதன். உடன் பேரன் கார்த்திகேயன். அவனது கையில் நேற்று அவர் வாங்கி வந்திருந்த புதிய கிரிக்கெட் பேட் மற்றும் பந்து இருந்தது. தாத்தா, ஒரு நிமிடம், பக்கத்து வீட்டு ராஜனை அழைத்து வருகிறேன் என்ற கார்த்தி கேட்டை திறக்கும் போது கண்ணாடி கீழே விழுந்து உடையும் சிலீர் என்ற சப்தம் பக்கத்து வீட்டிலிருந்து கேட்டது. ஐயோ டேய், என்னடா இது என்று ஒரு பெண்ணின் குரல் பதட்டத்துடன் ஒலித்தது. அதுதான் நீ கேட்ட பேட்டும் பந்தும் இன்று வாங்கிட்டு வரேன்னு அப்பா சொன்னார் இல்லையா, இதை இப்படி போட்டு உடைச்சிட்டையே என்று மீண்டும் ஒலித்த அந்த குரலில் இப்போது வருத்தம் இருந்தது. 4 நாட்களாக கேட்கிறேன், வாங்கியே தரவில்லை. இப்போது கார்த்தி வந்து என்னை கிரவுண்டுக்கு கூப்பிடுவான், நான் எப்படி போவேன் என்ற குரலில் ஆங்காரம் இருந்தது. கேட்டுக்கொண்டிருந்த கார்த்தி தன் கையில் இருந்த புது பேட்டையும் பந்தையும் பார்த்தான். பின் வராண்டாவில் நின்றிருந்த தன் அப்பா சுரேஷை பார்த்தான். அவன் தந்தை சம்மதமாய் தலை அசைத்ததும் அவன் பக்கத்து வீடு நோக்கி சென்றான். கேள்வியாக நோக்கிய தந்தையை பார்த்த கார்த்தியின் அப்பா, நீங்கள் கிரவுண்டுக்கு போய் வாருங்கள் அப்பா, பிறகு சொல்கிறேன் என்றார். ராஜன் என்று அழைத்த கார்த்தி வெளியே வந்த ராஜனிடம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் என்று தன் கையில் இருந்த பேட் மற்றும் பந்தையும் ராஜனை நோக்கி நீட்டினான். அவற்றை பார்த்ததும் கண்கள் அகல, என்ன கார்த்தி, எனக்கு பர்த்டே வர இன்னும் 1 மாதம் இருக்கே என்றான் ராஜன். ஆமாம் ராஜன், உன் பிறந்த நாள் பரிசாக தருவதற்கே என்று என் தாத்தாவிடம் சொல்லி வைத்திருந்தேன். அங்கே என் தாத்தாவின் ஊருக்கு பக்கத்தில் தான் இவற்றை செய்யும் ஃபேக்டரியில் உள்ளது. தாத்தா நேற்று இரவு இவற்றை கொண்டு வந்தார். சரி, அதுதான் அட்வான்ஸாக இருக்கட்டுமே என்று எடுத்து வந்தேன் என்றான் கார்த்தி. பந்தையும் பேட்டையும் ராஜனின் கைகளில் கொடுத்தவன், சரி, இன்று என் தாத்தாவும் கிரவுண்டுக்கு வருவதாக சொன்னார், அவரை அழைத்து கொண்டு வருகிறேன், நீயும் வா என்றபடி திரும்பியவன் உள்ளே போய் தனது பழைய பந்தையும் பேட்டையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். அப்போது உள்ளே வந்த ராஜன் கார்த்தியின் தாத்தாவை பார்த்து, வாங்க தாத்தா, சௌக்கியமா என்று கேட்டுவிட்டு பந்தையும் பேட்டையும் காட்டி, சூப்பராக உள்ளது தாத்தா, தேங்க்ஸ் என்றான் மகிழ்ச்சியாக. ஆமோதிப்பாக தலையசைத்த தாத்தா, சரி வாங்க போலாம் என்றபடி கிரவுண்டை நோக்கி நடக்க சிறுவர்கள் இருவரும் பின்தொடர்ந்தனர். கிரவுண்டில் ஏற்கனவே வந்திருந்த நண்பர்களுடன் சிறுவர்கள் இருவரும் ஐக்கியமாக தாத்தா தனது வாக்கிங்கை ஆரம்பித்தார். அவர் இடையில் ராஜன் கிரிக்கெட் நன்றாக விளையாடுவதையும் அவனது ஆட்டத்திற்கு சிறுவர்கள் குரல் எழுப்பி பாராட்டுவதையும் கவனித்துக் கொண்டே தனது நடையை தொடர்ந்தார். திரும்பி வரும்போது ராஜன், தாத்தா, பேட்டும் பந்தும் அருமை, தேங்க்ஸ் தாத்தா என்றான். சிரித்தவர், உனக்கு கிரிக்கெட் என்றால் மிகவும் பிடிக்குமா என்றார். ஆமாம் தாத்தா, எதிர்காலத்தில் நான் கிரிக்கெட் பிளேயராகத்தான் ஆகப் போகிறேன், இந்தியாவிற்காக விளையாடி ஜெயிப்பேன் என்றவன், உங்களுக்கு கிரிக்கெட் வீரர் கிருஷ்ணாவை தெரியும் அல்லவா, அவர்தான் எனக்கு ரோல் மாடல், அவரை போலவே நானும் வெற்றிகரமான ஒரு பிளேயர் ஆவேன் என்றவன் மிகவும் உற்சாகத்துள்ளலுடன் நடந்து வந்தான். மணி 11. கார்த்தியின் அப்பா சுரேஷும் அவனது தாத்தா செந்தில்நாதனும் ஓய்வாக ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். என்னப்பா சுரேஷ், காலையில் நீ அந்த புது கிரிக்கெட் பேட்டையும் பந்தையும் பக்கத்து வீட்டு பையனுக்கு கொடுக்க சொல்லிட்ட, அது கொஞ்சம் விலை அதிகமானது என்றார் செந்தில்நாதன். பரவாயில்லையப்பா, போனால் போகிறது என்ற சுரேஷ், ராஜனின் அப்பா பிரகாஷ் என்னுடைய ஆபீஸுக்கு மாற்றலில் வந்து 6 மாதங்கள் தான் ஆகிறது. மிகவும் அமைதியானவர். அவருடைய மனைவி லாவண்யாவும் அப்படித்தான். பிரகாஷ் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவர் என்பதால் தன்னை போலவே உள்ள ஒரு பெண்ணை மனம் செய்து கொள்ள வேண்டும் என தேடி லாவண்யாவை மனம் செய்து கொண்டாராம். இவர்களுக்கு ராஜனுக்கு முன்னால் பிறந்த 2 குழந்தைகள் பிறந்த சில மாதங்களில் இறந்து விட்டதாம். ராஜன் 3வது குழந்தை. லாவண்யாவிற்கு கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை என்று அறுவை சிகிச்சை செய்து அதை எடுத்து விட்டார்கள். இதனால் அவர்களுக்கு இனி குழந்தை பிறக்காது. அதனால் கணவனுக்கும் மனைவிக்கும் ராஜனிடம் அலாதி பிரியம். மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டார்கள். என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்து பழக்கிவிட்டார்கள். வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லாததால் போதிய வழிகாட்டுதல் இல்லாமல் போய்விட்டது. அதனால் மிகவும் பிடிவாதக்காரனாகவும் கேட்டது கிடைக்காத போது கைக்கு கிடைத்ததை தூக்கி போட்டு உடைப்பது என முரடனாகவும் வளர்ந்து விட்டான். சென்ற மாதம் அவன் ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் ஒன்று கேட்டிருக்கிறான்.
அது கொஞ்சம் விலை அதிகம் என்பதால் பிரகாஷ் ஒரு 2 மாதங்களில் வாங்கி தருவதாக சொல்லியிருக்கிறார். உடனே வேண்டும் என ரகளை செய்து கையை அறுத்து கொண்டு விட்டான். நல்ல வேளையாக உடனே லாவண்யா பார்த்து விட்டதால் காப்பாற்றி விட்டோம். ராஜனும் கார்த்தியும் ஒரே வகுப்பில் தான் படிக்கிறார்கள். ராஜனுக்கு என்னவோ கார்த்தியிடம் ஒரு பிடிப்பு. கார்த்திக்கும் அப்படித்தான். இவனுடன் அவன் இருக்கும் போதெல்லாம் மிகவும் உற்சாகமாகவும் சாதாரணமாகவும் தான் இருக்கிறான். இவன் சொல்வதை உடனே எடுத்துக்கொள்கிறான். அவனை மெதுவாக மாற்றலாம் அப்பா என்று கார்த்தி சொல்வான். எனக்கும் பிரகாஷை பார்த்தால் ஒரு சகோதரனாகவே தோன்றும். அதோடு உறவு என்று யாரும் இல்லாதவர்கள். உங்கள் மருமகளுக்கும் லாவண்யாவை பிடித்து விட்டது. அதனால் நம் குடும்பத்தினர் போல் பழக்கமாகிவிட்டது. அதுதான் நம் கார்த்திக்கு வேறு வாங்கி கொள்ளலாம் அப்பா என்றார் சுரேஷ். சரி, சிரித்த செந்தில்நாதன், சரிப்பா, நான் அடுத்த முறை வரும்போதே கார்த்திக்கு பந்தும் பேட்டும் வாங்கி வருகிறேன் என்றார். மதிய உணவிற்கு பின்னர் கார்த்தியும் ராஜனும் செஸ் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தார் செந்தில்நாதன். இருவருமே நன்றாக விளையாடி கொண்டிருந்தனர். ராஜனை பற்றி தெரிந்த பிறகு அவனை பார்க்கும் போது ஏனோ மனம் கசிய அவனை கனிவாக பார்த்தார் செந்தில்நாதன். அவனுக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்ய வேண்டும் என தோன்ற யோசனையில் ஆழ்ந்தார். மீண்டும் மாலை 4 மணிக்கு சிறுவர்களுடன் கிரவுண்டுக்கு போனார் செந்தில்நாதன். திரும்பி வரும்போது பேசிக்கொண்டே வந்ததில் ராஜனுக்கு செந்தில்நாதனுடன் ஒரு ஒட்டுதல் ஏற்பட்டு விட்டது. இரவு உணவிற்கு பின்னர் சுரேஷை அழைத்த செந்தில்நாதன், சுரேஷ், ராஜன் இன்று இரவு நம் வீட்டில் என்னுடன் படுத்துக் கொள்ளட்டும். பிரகாஷிடம் சொல்லி அழைத்து வா என்றார். கேள்வியாக பார்த்த சுரேஷிடம், அவனை மாற்ற வேண்டும் என்று சொன்னாயல்லவா, அதுதான் என்றார். தயங்கிய பிரகாஷை சமாதானப்படுத்தி ராஜனை அழைத்து வந்தார் சுரேஷ். ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கிய ராஜன் சிறிது நேரத்தில் கலகலப்பானான். தன் இரு பக்கமும் 2 சிறுவர்களையும் படுக்க வைத்துக் கொண்ட செந்தில்நாதன் கதைகள் சொல்ல ஆரம்பித்தார். இருவரும் ஈடுபாட்டோடு கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அப்படியே தூங்கி போனார்கள். இந்த 3 நாட்களும் பெரும்பாலும் கார்த்தியின் வீட்டில் தான் இருந்தான் ராஜன். இரவில் தாத்தா சொல்லும் கதைகளை கேட்டுக்கொண்டு அவருடன் தான் படுத்துக் கொண்டான். இந்த நாட்களில் அவன் எந்த ஒரு பொருளும் கேட்டு அவன் அப்பாவிடமோ அம்மாவிடமோ பிடிவாதம் பிடிக்கவில்லை என்பதை பிரகாஷ், லாவண்யா மட்டுமல்ல, சுரேஷும் அவரது மனைவியும் கவனித்திருந்தார்கள். தாத்தா என்ற புதிய உறவில் ராஜனின் மனம் முழுக்க முழுக்க ஆழ்ந்திருந்தது. ஆனால் செந்தில்நாதன் ஊருக்கு சென்ற பின்னர் கேள்வியாய் தோன்றியது சுரேஷ், இன்று நான் ஊருக்கு கிளம்பலாம் என்று இருக்கிறேன். நான் போகும்போது கார்த்தியையும் ராஜனையும் அழைத்து போகிறேன். இப்போது கோடை விடுமுறை தானே, ஒரு வாரம் எங்களுடன் இருக்கட்டும், பிறகு நானே கொண்டு வந்து விடுகிறேன் என்றவரை பார்த்த சுரேஷ், அப்பா, இந்த 3 நாளில் ராஜனிடம் ஒரு மாற்றம் தெரிகிறது தான். ஆனால் நீங்கள் ஊருக்கு போன பின்னர் அவன் எப்படி நடந்து கொள்வானோ என்று நான் நேற்றிலிருந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். சிரித்தார் செந்தில்நாதன். என்னுடன் ஊருக்கு வருவதில் எந்த தயக்கமும் அவனுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த 3 நாட்கள் அவனுடன் நெருக்கமானேன் சுரேஷ். அவனது பிரச்சனைக்கான தீர்வு நம் ஊரில் தான் அவனுக்கு கிடைக்கப் போகிறது. அவன் அங்கிருந்து திரும்பும் போது புதிய ராஜனாக திரும்புவான். அவனிடம் சில நல்ல குணநலன்கள் உள்ளது. அந்த நம்பிக்கையில் தான் நான் அழைத்து செல்கிறேன் என்றார். புகைவண்டி பயணம் முதல் முறை என்பதால் ராஜன் மிகவும் ரசித்துதான் பயணம் செய்தான். அவனுக்கு பிடித்த நண்பனும் புதிய உறவாக தாத்தாவுடனும் என அந்த பயணம் அவனை சந்தோஷமாக உற்சாகமாக வைத்திருந்தது. சிறுவர்கள் இருவரும் சலசலத்துக் கொண்டே பயணப்பட்டார்கள். ஸ்டேஷனுக்கு வந்த மாட்டு வண்டி பயணம் மிகவும் புதிது என்பதால் ராஜன் அதையும் ரசித்துதான் பயணப்பட்டான். அவர்களை வரவேற்ற கார்த்தியின் பாட்டியிடமும் சிறிது நேரத்தில் ஒட்டிக்கொண்டான் ராஜன். அடுத்து வந்த 2 நாட்கள் கிராமத்தை சுற்றி பார்ப்பதில் கழிந்தது. நல்ல உணவு, நல்ல காற்றுடன் கூடிய சுற்றுச்சூழல் ராஜனின் முகத்தில் ஒரு சாந்தமும் உற்சாகமும் தந்தது. இவன் முரடன், பிடிவாதக்காரன் என்று இப்போது சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள். அன்று இரவு படுக்க போகும் முன் தாத்தா சிறுவர்களிடம், நாளை காலை 6 மணிக்கு ஒரு இடத்திற்கு போகிறோம். உங்கள் இருவருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது. சீக்கிரம் தூங்குங்கள் என்றார். அடுத்த நாள் காலை அவர்கள் போனது ஒரு மிகப்பெரிய தென்னந்தோப்பிற்கு. அவர்களை அங்கே வரவேற்றவரை பார்த்ததும் ராஜனுக்கு மிகப்பெரிய சந்தோஷ ஆச்சரியம். கிருஷ்ணா சார் என்று ஓடி போய் அவரை கட்டிக்கொண்டான் அவன். ஆம், அது இந்தியாவின் மிக பிரபலமான கிரிக்கெட் ஆட்டக்காரர் கிருஷ்ணாதான். ராஜனை அணைத்த கிருஷ்ணா, வாங்க ஐயா, வா ராஜன், வா கார்த்தி, சௌக்கியமாக இருக்கிறீர்களா என்றார். என்னுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா என்று கண்களை அகல விரித்து கேட்ட ராஜன் உடனே, ஓ, தாத்தா சொன்னாரா என்றவன் தாத்தாவை திரும்பி பார்த்து,
நீங்கள் கொடுத்திருப்பது இனிமையான, வாழ்வில் என்றுமே மறக்க முடியாத சர்ப்ரைஸ் தாத்தா. தேங்க்யூ சோ மச் என்றான். அப்போது அந்த அறையின் பக்கவாட்டு கதவை திறந்து கொண்டு ஒரு இளம் பெண் சக்கர நாற்காலியில் அமர்ந்த வண்ணம் வெளியே வந்தாள். செந்தில்நாதனை பார்த்தவள், வாங்க தாத்தா, சௌக்கியமா என்றாள் குரலில் மகிழ்வுடன். அவள் அருகில் சென்ற செந்தில்நாதன் அவளது தலையை பரிவாக தடவியவாறு, நன்றாக இருக்கிறேன் மது, நீ சௌக்கியமா இருக்கிறாயா? நீ கேட்டாயல்லவா இந்த புத்தகம் இங்கே கிடைக்கவில்லை என்று. சுரேஷை பார்க்க போயிருந்தேன், அங்கு வாங்கினேன் என்று சொன்னவாறு கையோடு கொண்டு சென்ற புத்தகத்தை அவள் கையில் கொடுத்தார். இதோ எனது பேரன்கள் ராஜன் மற்றும் கார்த்தி என்று அறிமுகப்படுத்தியவர் சிறுவர்களிடம், இவள் மதுரநாயகி, கல்லூரியில் படிக்கிறாள். சரி, எங்கேயம்மா கிளம்பி விட்டாய் என்றார். கம்ப்யூட்டர் வகுப்பிற்கு தாத்தா. அண்ணா இந்த கோடை விடுமுறை ஆரம்பித்தவுடனே சேர்த்து விட்டார். படிப்புடன் இதெல்லாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதுதான் தாத்தா. சரி, வரட்டுமா? வகுப்பு 1 மணி நேரம்தான், 9 மணிக்கு வந்து விடுவேன், இருப்பீர்கள் இல்லையா என்றவள் ராஜனை நோக்கி, நீதானே ராஜன், செஸ் நன்றாக விளையாடுவாயாமே, என்னுடன் விளையாடிவிட்டுதான் போக வேண்டும், சரியா என்றவள் வருகிறேன் என்றபடி வெளியே சென்றாள். அந்த தொழில்நுட்பம் மிகுந்த சக்கர நாற்காலியின் பட்டன் சிஸ்டத்தில் தானாகவே அதை இயக்கிக் கொண்டு அவள் சென்றதை பார்த்த கிருஷ்ணா திரும்பி, வாருங்கள், உட்காருங்கள், இதோ வந்து விடுகிறேன் என்று உள்ளே சென்றார். முதல் முறையாக ஓர் உடல் குறை உள்ள நபரை மிக அருகில் நெருக்கமாக பார்த்ததனால் மனம் சஞ்சலப்பட்டது ராஜனுக்கு. அந்த அக்கா பாவம் இல்லையா கார்த்தி என்றான். ஆம் ராஜன், ஆனால் பார், அவர்கள் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார்கள் என்று கார்த்திகேயன் சொல்லிக்கொண்டு இருந்த போது உள்ளே போன கிருஷ்ணா வெளியே வந்தார். அவரது கைகளில் இருந்த ட்ரேயில் 3 பெரிய டம்ளர்கள் இருந்தன. அதில் இருந்தது இளநீர். குடியுங்கள் என்று ட்ரேயை நீட்டினார். மூவரும் எடுத்துக்கொள்ள ட்ரேயை வைத்துவிட்டு அவரும் எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தார். உங்களுக்கு என்ற கார்த்தியை பார்த்து சிரித்தவர், நீங்கள் வரும் முன்னரே கொடுத்து விட்டேன். ஆமாம், நான் வரும்போது யாரையோ பாவம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, என்ன விஷயம் என்றார். அதுவா, மது அக்காவை பற்றித்தான் அண்ணா சார் என தடுமாறிய கார்த்தியிடம் சிரித்துக்கொண்டு, என்னை நீங்கள் அண்ணா என்றே அழைக்கலாம் என்றார் கிருஷ்ணா. மது அக்காவை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். பாவம், நடக்க முடியாமல் இருந்தாலும் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார்கள் இல்லையா அண்ணா? நன்றாக இருந்திருந்தால் எவ்வளவு சாதிப்பார்கள் என்றான் ராஜன். சரிதான், ஆனால் அவள் இப்போதும் பெரிய அளவில் சாதிக்கத்தான் போகிறாள் என்ற கிருஷ்ணாவின் குரல் கொஞ்சம் கனமாக ஒலித்தது. அவளுக்கு எப்படி ஆயிற்று என்று தெரியுமா என்று நிறுத்திய கிருஷ்ணாவை கேள்வியாக நோக்கினார்கள் சிறுவர்கள் இருவரும். என்னால் தான். கிருஷ்ணாவின் குரல் இப்போது கம்மி இருந்தது. என்ன? அதிர்ச்சியுடன் எழுந்தே விட்டார்கள் ராஜனும் கார்த்தியும். கிருஷ்ணாவின் கண்கள் எங்கோ வெறுத்தபடி பார்க்க வறண்ட குரலில் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்போது நான் 10வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் ஊரில் என் அப்பா தான் மிகப்பெரிய செல்வந்தர். எங்கள் நிலத்தில் தான் ஊரின் பெரும்பான்மையான விவசாயிகள் வேலை பார்த்தனர். நான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக துள்ளிக் கொண்டிருந்தேன். எது கேட்டாலும் கிடைத்தது. யாரை பற்றியும் எதை பற்றியும் எண்ணாமல் நான் எனது தேவை என்று சுயநலமாக இருந்தேன். கேட்டது கிடைக்கவில்லை என்றால் கையில் கிடைத்ததை தூக்கி போட்டு உடைப்பது, கிணற்றில் கொண்டு போய் போடுவது என்று இருந்தேன். மதுவின் அப்பா மருதநாயகம் எங்களிடம் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தவர். அவருக்கு மது ஒரே மகள், மிகவும் துருதுருப்பாக பொறுப்பான பெண். அவளுக்கு அப்போது வயது 7. உள்ளூர் பள்ளியில் 2வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். எங்கள் பெரிய வீட்டிற்கு பின்புறமாக பணியாளர்களுக்கு என கட்டப்பட்டிருந்த ஒரு வீட்டில்தான் மதுவின் குடும்பம் வசித்தது. நான் அப்பாவிடம் ஒரு டிவிஎஸ் 50 வண்டி வேணும் என கேட்டிருந்தேன். 18 வயது ஆகட்டும், அதன் பின் வண்டி வாங்கி தருகிறேன் என்று என் தந்தை சொல்லிக் கொண்டிருந்தார். நான் தான் மிகவும் பிடிவாதக்காரனாகவும் முரடனாகவும் இருந்தேனே. அப்பா சொல்வதை கேட்காமல் சண்டை போட்டு கொண்டிருந்தேன். அன்றைக்கு வண்டி பற்றி கேட்டபோது அப்பா, இல்லை கிருஷ்ணா, இப்போது உனக்கு வண்டி வாங்கி தர முடியாது என சொல்லவும் கோபம் வந்து அப்பாவின் யமஹா பைக்கை எடுத்து வண்டியை ஸ்டார்ட் செய்தேன். எனக்கு பைக் ஓட்ட தெரியாது என்பதையெல்லாம் என் கோபம் எனக்கு மறக்கச் செய்துவிட்டது. பைக் தாறுமாறாக ஓட, அங்கிருந்தவர்கள் அலற, அங்கு விளையாடி கொண்டிருந்த மதுவின் மீது வண்டி மோதி அவள் கால்களின் மீது ஏறிவிட்டது. வண்டியை அப்படியே போட்டுவிட்டு நான் குதித்து இறங்கி ஓடிவிட்டேன். பயத்தில் அங்கே இங்கே என சுற்றிவிட்டு
கடைசியில் ஆலமரத்து பிள்ளையார் திட்டில் வந்து உட்கார்ந்தேன். மாலையாகிவிட்டது. என் கோபம் வடிந்து நான் என்ன செய்துவிட்டேன் என்பது எனது புத்திக்கு உரைக்க ஆரம்பித்தது. ஒரு ரோஜா பூவை போல் உற்சாகமாக துள்ளி குதித்து ஓடி வரும் அந்த சின்னஞ்சிறு குழந்தையின் மீது நான் பைக்கை ஏற்றிவிட்டேன். அவள் பிழைக்க வாய்ப்பே இல்லை. கடவுளே, என்ன செய்துவிட்டேன்? இனி வாழ்நாள் முழுவதும் எப்படி இந்த பழியை சுமந்து கொண்டு வாழ்வேன் என்ற எண்ணம் வந்தது. அழுகை வந்தது. பிள்ளையாரின் முன்பு குலுங்கி குலுங்கி அழுதேன். அப்போது ஒரு கை என் தலையை பரிவுடன் தொட்டது. நிமிர்ந்தேன். என்னுடைய வகுப்பு ஆசிரியர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் எனது அழுகை இன்னும் அதிகமானது. சார், நான் நான் என திணறினேன். தெரியும், என்னுடன் வா என்று தனது வண்டியில் என்னை அழைத்து கொண்டு அவர் சென்றது பக்கத்து டவுனில் இருந்த ஒரு மருத்துவமனைக்கு. அங்கு என் அப்பா, அம்மா, மருதநாயகம் மற்றும் எங்கள் வீட்டின் பணியாளர்கள் என இருந்தனர். என்னால் யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. எனது ஆசிரியர் என்னை நேராக ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு மது கட்டிலில் படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். மயக்கமாக இருந்தாள் போலும். அவளை பார்த்தவுடன் என்னை வெளியே அழைத்து வந்த என் ஆசிரியர் என்னை அங்கிருந்த ஒரு சேரில் அமர வைத்து தானும் என் அருகில் அமர்ந்தார். நான் அழ ஆரம்பித்தேன். என்ன கிருஷ்ணா, நீ செய்தது என்ன என்பது உனக்கு புரிகிறதா? இதையும் கேள். மது மயக்கமாவதற்கு முன் அண்ணா எதுவும் செய்யவில்லை. அவரை ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் தான் விளையாடும் போது பைக்கை இழுத்து மேலே போட்டுக்கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறாள். போலீசிடமும் அப்படியேதான் சொல்லியிருக்கிறாள். நான் உடைந்து போய்விட்டேன். என் அழுகை அதிகமானது. அப்போது என் அம்மா என் அருகில் வந்தவள், நீயெல்லாம் என்னடா பிறவி? உன்னை என் மகன் என்று சொல்லவே கூசுகிறது. அந்த பிஞ்சு குழந்தையின் கால்கள் இரண்டையும் எடுத்து விட்டார்கள். பெண் குழந்தை, இனி எப்படி அவளது வாழ்க்கை இருக்கும்? ஒரு பெண்ணின் வாழ்க்கை இப்படி ஆவதற்கு என் வயிற்றில் பிறந்தவன் காரணமாகி விட்டானே. கடவுளே, நான் எப்படி இனி உயிர் வாழ்வேன்? நீ என் வயிற்றில் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்றாள். இதுவரை என் அம்மா டேய் என்பதற்கு மேல் என்னிடம் கடிந்து கூட பேச மாட்டார். நான் தான் உலகம் என்று இருந்தவள் இப்போது அவளது பேச்சு எனக்கு என் மேலேயே வெறுப்பாகிவிட்டது. நான் இனி ஏன் உயிர் வாழ வேண்டும் என்ற நினைவு வந்தவுடன் வேகமாக எழுந்தேன். எனது ஆசிரியர் என் கையை பிடித்து மீண்டும் அமர வைத்தார். என்ன, உயிரை விடலாம் என தோன்றுகிறதா? பரிதாபமாக அவரது முகத்தை பார்த்தேன். சரி, நீ உயிரை விட்டுவிட்டால் மது சரியாகி விடுவாளா? அவளுக்கு உன்னால் ஏற்பட்ட இழப்பை நீ ஈடு செய்த பிறகுதானே நீ உயிரை விட வேண்டும். அதுதானே சரி. அவரது வார்த்தைகள் என்னுள் கத்தியாக இறங்கியது. உண்மைதான், என் இறப்பு யாருக்கும் பலன் இல்லாமல் தான் போகும். இப்போது கோபம் மற்றும் வருத்தத்தில் இருக்கும் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் மீண்டும் மிகப்பெரிய துயரத்தை தான் என் இறப்பு தரும். அப்போது முடிவெடுத்தேன். எனது அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சி அடைந்து என்னை மன்னிக்கும் அளவிற்கு எனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்று. மதுவை எனது மகளாக அன்றே தத்தெடுத்து கொண்டேன். அவளையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் என்று உறுதி கொண்டேன். எனது கனவான கிரிக்கெட்டில் தொடர் பயிற்சி எடுத்தேன். வாய்ப்பு கிடைத்த அனைத்து மேட்சுகளிலும் நன்கு விளையாடி இந்திய கிரிக்கெட் டீமில் இடம்பெற்றேன். இதோ மதுவை நன்றாக படிக்க வைத்து வருகிறேன். இன்று அவள் மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் அதில் வெற்றியும் பெறுவாள். இப்போது எனது அப்பாவும் அம்மாவும் என்னை பற்றி மிக பெருமிதம் கொள்கிறார்கள். நிறுத்திய கிருஷ்ணாவின் கண்களில் மட்டுமல்ல, ராஜன் மற்றும் கார்த்திக் கண்களிலும் கண்ணீர். தன்னை சமாளித்துக் கொண்ட கிருஷ்ணா, சரி வாருங்கள் சாப்பிடலாம் என எழுந்தார். ராஜன் பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பிக்க, ராஜன், என்ன இது? இதோ பார், கிருஷ்ணா அண்ணா தானே உன் ரோல் மாடல். நீயும் அவரை போலவே உன் குணத்தை மாற்றிக்கொள்ள வாய்ப்பிருக்கிறது. உன் அம்மாவையும் அப்பாவையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள், அழாதே என்று சொல்லிய வண்ணம் நண்பனின் கைகளை ஆதரவாக பிடித்து கொண்டான் கார்த்தி. செந்தில்நாதனுக்கு தான் என்ன நினைத்து ராஜனை அழைத்து வந்தாரோ அது நடந்தது என்பதில் திருப்தியே. தென்னந்தோப்பிலிருந்து திரும்பிய போது கிருஷ்ணாவின் கையெழுத்திட்ட பேட்டை இருவருக்கும் பரிசாக தந்தார் கிருஷ்ணா. மிக்க சந்தோஷத்துடன் திரும்பினார்கள் சிறுவர்கள். இனி எப்போதும் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் இல்லாத ராஜனை அவனது பெற்றோர்கள் பார்க்க போகிறார்கள். கோபமும் வாழ்க்கையும், ஆக்கலும் விவரித்தலும் ராமனின் கோசலை.